மக்களே நம்ம ஒவ்வொருவர் மேலையும் 1,50,000 ரூபாய் கடன் வச்சுட்டு போயிருக்காரு ஸ்டாலின். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி. புள்ளி விவரம் என்னன்னா சொல்லவா, தனிநபர் கடன் வந்து 1,50,000 லட்சம் கிடையாது, 1,28,000 தான். தனிநபர் கடனை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, தனிநபர் வருமானம் 2021 எவ்வளோ இருந்தது தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. கடந்த 2021 ஒரு தனிநபர் வருமானம் 2 லட்சம் ரூபாய். 2021 தனிநபர் கடன் 67,000 ரூபாய். 2026 தனிநபர் வருமானம் 3,67,000 ரூபாய். தனிநபர் கடன் வெறும் 1,28,000 ரூபாய். இதில் எது அதிகமாக இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட தனிநபர் வருமானம் 14% உயர்ந்திருக்கு. இதுதான் ஆக்சுவல் டேட்டா. இதில் எது சரின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் 1,50,000 லட்ச ரூபா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதை நாம் தான் கட்டணும்னு சொல்கிறீங்க, அது சரி. ஆனால் அதே மாதிரி 3,67,000 இருக்கே வருமானம், அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவே இல்லை? ஆவுன்னா 13 லட்சம் கோடி 13 லட்சம் கோடின்னு சொல்கிறீங்களே, ஒரு மாநிலத்துக்கு கடன் எப்படி வழங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கடன் தரணும்னா 4 விஷயம் இருக்குது. எஃப்ஆர்பிஎம், ஆர்பிஐ கைட்லைன்ஸ், ஃபினான்ஸ் ரிப்போர்ட் கமிஷன், டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ. இந்த 4த்தையும் பார்த்து தான் ஒரு மாநில அரசுக்கு கடன் வழங்கப்படும். இதில் அரசு வாங்கின கடன் ஒரு பக்கம், அரசு சார்ந்த நிறுவனங்கள் வாங்கின கடன் ஒரு பக்கம். அது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் பார்க்கணுமே தவிர ஒன்றா பார்க்கக்கூடாது. த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு அச்சீவ் 11.19% இன் க்ரோத் ரேஷியோ. நம்ம நண்பருக்கு இந்த ரேஷியோ, டெப்ட் ரேஷியோ இதை பற்றிலாம் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் சொன்னதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நம்ம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தவறான புள்ளி விவரத்தை சொல்லி மக்களை குழப்பாதீங்க. மேலும் இது போல் சட்ட தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவர் ரைட் அவர் வாய்ஸ்.